கோவால நம்ம கால் எடுத்து வச்ச நேரம் தாறுமாறான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அப்படின்னா நம்ம இப்போ ஒரு தாறுமாறான பஸ் ஜர்னி தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா கோவால இருந்து கர்நாடகால இருக்க ஹுப்பளி வரைக்கும் ஒரு பஸ் ஜர்னி பண்ண போறோங்க. கடல் மட்டத்தில் இருக்க கோவால இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஏறி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் இருக்க ஹுப்பளி வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம ஜர்னி பண்ண போறோம். டைம் இப்போ 9:20 ஆகுதுங்க. 11:15 கோவாவோட தலைநகரான பனாஜியில் இருக்க கடம்பா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பஸ் கிளம்பும். KSRTC பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம ஜர்னி பண்ண போறோம். நம்ம காஷ்மீர் போலான்னு கிளம்பினப்போ ஒரு ட்ரெயின் விபூதி அடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரெயின்ல தாங்க இன்னைக்கு நம்ம மும்பைல இருந்து இங்க வந்து இறங்கணும். நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலேங்க. 8:10 மாதிரி இங்க அரைவ் ஆக வேண்டியது. சோ நமக்கு டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ கோவால இருக்க கார்மாலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருங்க. வெளியே போய் ஒரு ப்ரீபெய்ட் டாக்ஸி எடுத்து அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். மத்த விஷயத்தெல்லாம் நம்ம போக போக பேசிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். கைஸ், அது வந்து பிளாட்ஃபார்ம் 2 கார்மால் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இவன் வேற குறுக்க மறுக்க இந்த நாய் ஓடிட்டு இருக்கு. பாருங்களேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே வந்துட்டு தாறுமாறான வியூ. எதிர்பார்க்கலைங்க, வேற லெவல்ல இருக்கு. நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி ரைட் சைடு ஒரு டீ ஸ்டால் இருக்குங்க. அங்க போய் ஒரு டீ ஒன்று போட்டு போயிடலாம். எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேங்க. அதனால டீயும் பஜ்ஜி இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா டைம் இல்லை நம்ம கையில. இந்த டாக்ஸில வேளாங்கண்ணியே வயலாங்கண்ணின்னு எழுதியிருக்காங்க. இப்பதான் புரியுது ஏன் கோவால இருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் வேளாங்கண்ணி மாத பக்தர்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டர். இங்க போய் ஒரு டோக்கன் வாங்கிடுவோம். இங்க இருந்து 13 கிலோமீட்டர்ல இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு 600 ரூபாய் வாங்கினாங்க. டைம் 10:10 ஆகுதுங்க. கடம்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வெறும் வயிற்றுல மிளகா பஜ்ஜி சாப்பிட்டது என்னமோ வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க. ஃபயர் சர்வீஸ் வச்சுதான் அணைக்கணும் போல. கோவா கவர்மெண்டோட போக்குவரத்து கழகத்தை கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் KTC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த புக்கிங் கவுண்டர். லெஃப்ட் மோஸ்ட் ஓரத்துல KSRTC, APSRTC, MSRTC-க்கான கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட் மோஸ்ட் கார்னர்ஸ்ல கடம்பா பஸ்ஸஸ்க்கான கவுண்டர்ஸ் இருக்கு. சிவம் கிளாசிக்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அப்படியே போய் ஏதாவது சாப்பிடலான்னு பாத்துறேன். ஏன்னா நம்ம வண்டி 11:15 இங்க இருந்து எடுத்தாங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:45 மாதிரி தான் ஹுப்ளி போகும். ஒரு மசால் தோசையும் டீயும் சாப்பிட்டேங்க. 100 ரூபாய் ஆச்சு. தோசை நல்லாவே இருந்தது, பட் டீ கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த பாருங்க, கோவா கவர்மெண்ட் KTC பஸ் எய்ச்சர் பஸ்ஸுங்க. டாடா எய்ச்சர் பஸ். முன்னாடி நின்று இந்த பஸ் மட்காவ், சாவந்த்வாடி, கோலாப்பூர், மீரஜ், கங்கவாலி போற பஸ். இது வழியா மீரஜ் போகுது போல. மட்காவ்ல இருந்து மீரஜ் போகுது. நல்ல சோன்னு மழை பெய்யுதுங்க. இதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்தோம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன பஸ் நிக்குன்னு போட்டிருக்காங்க. 5வது பிளாட்ஃபார்ம்ல பெலகாவி, சவுந்தட்டி பஸ். நம்ம உப்பளி பிளாட்ஃபார்ம் நோக்கி போலாம் வாங்க. 3வது பிளாட்ஃபார்ம்ல வந்து உப்பளி, ஒசாப்பேட்டை, தாவன்கரை, பத்கல், கார்வார், ஷிமோகா பஸ்ஸுங்க. நம்ம பஸ் இங்கதான் வரணும். அந்த கிரீன் பஸ் தாங்க நம்ம பஸ். ரிவர்ஸ் கொண்டு வராங்க பாருங்க. நான் ஃப்ரண்ட் சீட் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிருக்கேங்க. அதனால செம்மையான கேபின் ரைடு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பனாஜில இருந்து ஹுப்பளி வரைக்கும் எனக்கு என்ன ஃபேர் வந்ததுன்னா 245 ரூபா வந்துச்சுங்க. நம்மளோட பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுதுங்க. என்னால ஏன் நம்ம பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பும் போதே படம் பிடிக்க முடியலன்னா, நம்ம டிரைவர் அண்ணா வந்து உட்கார்ந்தாரு, வண்டி எடுத்தாரு, வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். தம்பி, இது வந்து இன்டர்ஸ்டேட் வண்டி, நீங்க பாட்டுக்கு ஏதாவது எடுத்து தப்பா போட்டு விட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், அதனால எடுக்க வேண்டாம், கம்முன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நெகட்டிவா எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அவரை சமாதானப்படுத்திட்டே வந்தேன். 15 நிமிஷம் கழித்து சரி எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால தாங்க இந்த தாமதம். வழக்கமா நம்ம சேனல்ல இந்த மாதிரி பஸ் வீடியோ போடும்போது நான் அந்த ரூட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். பட் இந்த வீடியோவில் நான் அது எதுவும் பண்ண போறது இல்லைங்க. ஃபுல்லா மியூசிக் போட போறேன். நடுவுல கொஞ்சமான இடங்கள்ல மட்டும் நான் பேசுறேன். இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல நடுவுல நான் ரூட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எது வந்துட்டு நீங்க விருப்பப்படுறீங்களோ இனிமேல் பஸ் வீடியோ போடும்போது அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த மலைகளுக்குள்ளாரதாங்க நம்ம போக போறோம். மலைகளுக்கு அந்த பக்கம் கர்நாடகா இருக்கு. கர்நாடகா பார்டர் போற வரைக்குமே செம்ம மலைங்க, விடவே இல்லை, தட்டி எடுத்துருச்சு. நம்மளோட பயணத்துல இன்னைக்கு மொத்தம் 200 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண போறோங்க. இதுல 76 கிலோமீட்டர் கோவாக்குள்ளாரையும் மிச்சம் கர்நாடகாக்குள்ளாரையும் நம்ம பயணம் பண்ண போறோம். இன்னும் நமக்கு மலையேற்றமே ஆரம்பிக்கலைங்க. அதுக்கு முன்னாடியே ரூட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. மலையேற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரூட் இன்னும் தாறுமாறா இருக்கும். ஒரு காலத்துல பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போற ரோடு கூட இப்படித்தாங்க இருந்தது. 2 சைடும் மரங்க வச்சு இருவழிப்பாதையா இருக்கும்போது இதே மாதிரி தான் இருந்தது. இப்ப 4 வழிப்பாதையா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த அழகெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த சாலையில பயணம் பண்ணும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஒருவேளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட யூடியூப் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருவழிச்சாலை பயணத்தை நம்ம படம் பிடிச்சு வீடியோவா போட்டிருக்கலாம். அப்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வருத்தம் தாங்க இருந்தது. ஆக்சுவலா இந்த ஊர் பேரை நோட் பண்ண மறந்துட்டாங்க. நம்ம பஸ் ஒரு 5 நிமிஷம் இங்க நின்னுது. என்ன பஸ் ஸ்டாண்டு, எந்த ஊர் அப்படிங்கறது நோட் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டைம் 12:50 ஆகுதுங்க. முல்லேம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அடைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல இருந்து நமக்கு மலைப்பாதை ஆரம்பம்ங்க. இந்த மலைப்பாதை பகவான் மகாவீர் வனவிலங்குகள் சரணாலயம்குள்ள இருக்கு.
நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சோதனை சாவடி தான் கோவா அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற கடைசி சோதனை சாவடிங்க. இந்த மலைப்பாதை ஏறி இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம கர்நாடகா போய் சேர்ந்துருவோம். அங்க நமக்கு கர்நாடகா அரசோட சோதனை சாவடி இருக்கும். வலது முனையில பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பார்க் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறத உங்களால பார்த்திருக்க முடியும். இந்த மலைப்பாதை முழுக்க வளையங்களிலும் இந்த மாதிரி கார்களை லாரிகளை சாலையோரம் நிறுத்திட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கார்கள் லாரிகள் நிக்கிற பக்கமெல்லாம் சின்ன சின்ன அருவிகள் இருந்ததுங்க. அந்த அருவிகளை குளிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வால்பாறை போறப்ப பார்த்தோமே, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு காட்சி தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லா பனிமூட்டமா மேகமூட்டத்தோட இந்த ரூட் இப்ப பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரூட் இப்படியே தாங்க இருக்க போகுது. அதனால இந்த அழகு அப்படியே எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன். சான்ஸே இல்லைங்க, வேற லெவல். நம்ம டிரைவர் அண்ணனை உண்மையாலுமே பாராட்டே ஆகணுங்க. விசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மியா இருந்தது. பொறுமையா நிதானமா லாவகமா இந்த சாலையில வண்டி ஓட்டிட்டே வந்தாருங்க.
டைம் 1:20 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணம் பண்ணி அன்மோன் அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ணியிருக்கோம். இது கர்நாடகா மாநில எல்லையில கோவாக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு ஊரு. வலதுபுறத்துல உங்களால ஆர்டிஓ சோதனை சாவடியை பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து நமக்கு கர்நாடகா எல்லை ஆரம்பிக்குதுங்க. இதோட நமக்கு மலைப்பாதை முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் 2, 3 இடங்கள்ல சின்ன சின்ன காப்பு காடு வழியா பயணம் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நீங்க அன்மோட்ல இருக்க ஆர்டிஓ சோதனை சாவடியை பாத்தீங்களா? இந்த இடத்துல மதுவிலக்கு சோதனை சாவடி ஒண்ண பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம வண்டி ஒரு 10 நிமிஷம் நின்னுதுங்க. இந்த சோதனை சாவடியில இருந்த நபர்கள் நம்ம வண்டிக்குள்ள ஏறி எல்லாத்தோட பேக்கையும் செக் பண்ணாங்க. உள்ள நம்ம கோவால இருந்து ஏதாவது சரக்கு வாங்கிட்டு வந்திருக்குமா அப்படிங்கறத பார்த்து யார் பேக்லயும் எது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செக் போஸ்ட் ஓபன் பண்ணி நம்மள போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. டைம் 2:15 ஆகுதுங்க. ராம்நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா ரீச் பண்ணிருக்கோம். இங்க வந்து டீ பிரேக் விட்டுருக்காங்க. இன்னும் நம்ம ஜேர்னில ஒரு 86 கிலோமீட்டர் பாக்கி இருக்குங்க. காட் ரூட் மலைப்பாதையெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லா பிளைன்ஸ் தாங்க. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணிட்டு உங்களை நான் டைரக்டா ஹூப்ளி பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றேன். நம்ம பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர்லாம் இங்கேயே லஞ்ச் சாப்பிட்டாங்க. ஒரு சில பேசஞ்சர்ஸ் இங்கேயே லஞ்ச் சாப்பிட்டாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல லஞ்ச் இருந்தது, டீ காஃபி இருந்ததுங்க. நான் லஞ்ச் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் டீ மட்டும் தான் குடிச்சேன்.
டைம் 4:30 ஆகுதுங்க. தார்வாட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிருக்கோம். இந்த தார்வாடையும் ஹுப்ளியும் இரட்டை நகரங்கள், ட்வின் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தார்வாத்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பால் ஸ்வீட் கிடைக்குங்க. தார்வாட் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க தார்வாட் பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் இன்ஃபோசிஸோட ஹுப்ளி கேம்பஸ்ங்க. நல்ல ஓரளவு பெரிய பிரம்மாண்டமான கேம்பஸாவே இருந்தது. இது ஹுப்ளி ஏர்போர்ட்டுங்க. டைம் 5:20 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிராவல் பண்ணி ஹூப்ளி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். செம்ம சூப்பரான ஒரு ஜேர்னியாவே இருந்ததுங்க. பஸ்ல ஸ்விஸ்ஸுக்கு போன மாதிரியான ஒரு அற்புதமான பயணமா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வின்டர் சீசன்ல அடிக்கடி ஒண்ணு வருங்க. சுவிட்சர்லாந்துல இருக்க கிளேசியர் எக்ஸ்பிரஸ் பத்தி வீடியோ அடிக்கடி வரும். இந்த கிளேசியர் எக்ஸ்பிரஸ் என்னன்னா பனி படர்ந்த மலை வழியா அந்த ட்ரெயின் போகுங்க. சோ அதுதான் கிளேசியர் எக்ஸ்பிரஸ். கிளேசியர்னா பனிமலை. சோ இன்னைக்கு நம்ம பண்ண அந்த பயணம் நடுவுல அந்த காட் ரூட் வந்தது இல்லைங்களா, அந்த காட்டு ஃபுல்லாவே மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பனிக்கு நடுவுல டிராவல் பண்றதுக்கு வேற லெவல்ல இருந்தது. அதுதான் ஸ்விஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்து 6:45 நமக்கு இங்க இருந்து பெங்களூரு ட்ரெயினுங்க. அது பிளாக் எல்லாம் பண்ண போறது இல்லைங்க. சீக்கிரமா ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த ட்ரெயின்ல ஏறி தூங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். சோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.